ஹாய். இது வந்து ஒரு பிரெயின் டீசர் பசில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கூகுள் இன்டர்வியூஸ்லலாம் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவருக்கு வந்து லெஃப்ட் சைடில் 4 பேர் நிற்கிறாங்க, ஏபிசிடி. அண்ட் ஒரே ஒரு போட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த போட்டை வச்சு இவங்க எல்லாருமே வந்து ரிவரோட அந்த சைடுக்கு கடந்து போகணும், ரிவரோட ரைட் சைடுக்கு வந்து கடந்து போகணும். ஓகே, ஒரு நேரத்தில் இந்த போட்டில் 2 பேர் தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும். சரியா? இப்போ ஏ வந்து இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா 1 மினிட் ஆகும். பி இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா 2 மினிட்ஸ் ஆகும். சி இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆகும். அண்ட் டி இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா 10 மினிட்ஸ் ஆகும். அண்ட் ரெண்டு பேராக ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, இப்போ லெட்டஸே ஏவும் டியும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு வந்து 1 மினிட், டிக்கு வந்து 10 மினிட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இது 2 பேர்ல யார் பெருசு? டி தான் பெருசு. டிக்கு தான் வந்து 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்ப அந்த ரிவரை கடக்கிறதுக்கு அவங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ரொம்ப ஷார்ட்டஸ்டான டைமில் இந்த 4 பேருமே ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு எந்த ஆர்டரில் எப்படி இவங்க கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இதை கண்டுபிடிச்சி கீழே ஆன்சர் சொல்லுங்கள். அப்புறம் எஸ்டர்டேஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அந்த லூப் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் வரும். அதை வந்து நம்ம ரன் டைம் எரர்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலி இட் இஸ் ரன் டைம் எரர் அண்ட் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.